சித்த மருத்துவம் இதனுடைய சிறப்பு என்ன? கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் நம்மளுக்கு இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் அதை குணப்படுத்துறத விட வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம பழக்க வழக்கங்களை அதை காட்டி கொடுத்துருக்காங்க. அதை மறந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு பலவிதமான வியாதிகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். சரி, ஒரு வியாதி வந்துருச்சு, அதை குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த வியாதி வந்ததுக்கான காரணங்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரணங்களை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த வியாதி முழுமையாக நம்மளை விட்டு குணமாகும். இப்போ உதாரணமாக ஒரு தோல் வியாதி வருது அப்படின்னா இந்த தோல் வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்றா விசக்கடியோ இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸோ இல்லை நம்மளுடைய உணவு முறைகள் மாற்றங்களோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மருந்து மட்டும் எடுக்கிறோம், கொஞ்ச நாள் நல்லாகுது, திரும்ப அது. சித்த மருத்துவம் என்ன அப்படின்னா முதல்ல இது வந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த வியாதி ஒரு வியாதி வருதுன்னா அந்த வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த காரணங்களை முதல்ல நீக்கணும். ரெண்டாவது அந்த வியாதி குணமாகக்கூடிய மருத்துவ முறையை கையாளணும். மூணாவது அந்த வியாதி திரும்ப வராம இருக்கக்கூடிய நடைமுறைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த 3 விதமான வகைகளையும் நமக்கு சித்தர்கள் விளக்கி கொடுத்திருக்காங்க. இந்த சித்த மருத்துவ முறையில எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் முழுமையான நிவாரணம் இதுல இருக்குது. சித்த மருத்துவத்துக்கு வந்தா பத்தியம் கடுமையா வைப்பாங்க அப்படின்னு சில பேர் தவறா புரிதல்ல இருக்காங்க. மருந்துக்கு பத்தியம் எப்பவுமே இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய வியாதிக்கு தான் பத்தியம். இந்த பொருள் சாப்பிட்டா இந்த வியாதி அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால இந்த பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சித்த மருந்துக்காக எந்த பத்தியமும் கிடையாது. உதாரணமா சொல்ல போனா ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னா இனிப்புவான வஸ்துக்களை அதிகமா சாப்பிடும் போது சர்க்கரை அதிகமாகத்தானே செய்யும். இது சித்த மருத்துவத்தில் இல்லை, எல்லா மருத்துவ முறைகளுமே சுகர் பேஷண்டா ஸ்வீட்டை கம்மி பண்ணிக்கங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, இதுதான் பத்தியம். இப்போ ஒரு பத்தியம் அப்படிங்கிறது உங்களுடைய வியாதியை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்றதுக்கு பேர் தான் பத்தியம். இப்போ அந்த பத்திய முறையை கையாளும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு விரைவாக அந்த நோய்களை நம்ம குணமடைய வைக்கலாம். ரெண்டாவது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு இது பாத்தீங்கன்னா உள் மருத்துவம் புற மருத்துவம் 2 விதமா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. உள் மருத்துவம் அந்த வியாதிக்கு உண்டான மருந்துகளை உள்ளுக்கு நம்ம எடுக்கிறது உள் மருத்துவம். புற மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக உதாரணமா வாழை இலை குளியல், மண் குளியல், நீராவி குளியல், எண்ணெய் குளியல், இப்படி பலவிதமான அந்த புற மருத்துவ முறைகளை நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ உதாரணமா நம்மளுக்கு ஒரு காலில் வலி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், வலிக்குண்டான மருந்துகளை உள்ள எடுக்கிறோம். ரெண்டாவது அந்த வலியை குணப்படுத்தக்கூடிய ஆயில் மாதிரி மசாஜ் மாதிரி மேல நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது மிக விரைவாக அந்த குணம் ஏற்படுத்தக்கூடியது. இது சித்த மருத்துவத்துல பலவிதமான சிறப்புகள் இருக்கு. வாத பித்த சில முத்தோசங்கள், இந்த முத்தோசங்களுடைய மாறுபாடுகள்னாலதான் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுதுன்னு சித்தர்கள் கணிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 3 வாத பித்த சிலத்தம் முத்தோசங்கள் சரியான முறையில் இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்த நோய் வராது. இது ஏன் மாறுபாடு, ஏன் வேறுபாடுகள் இதுல வருது அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வரலாம், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னால மாறுபடலாம், இல்ல வேற ஏதாவது புறநிலை சூழ்நிலை காரணங்களாக மாறுபடலாம். எந்த விதத்துல மாறுபட்டாலும் இந்த முத்தோசங்களின் வேறுபாடுகள் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுது. இதை கணிச்சு அதை கரெக்டான அந்த நோயை குணப்படுத்தக்கூடியதுதான் சித்த மருத்துவம். இந்த 3 நாடிகளை வச்சு அந்த காலத்துல சித்தர்கள் ஒரு மனிதன் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பான்னு கூட சொல்லியிருக்காங்க. உதாரணமா வைத்தியர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, அப்ப அந்த வலியா ஒருத்தன் ஒரு வியாபாரி ஏதோ ஒரு பொருளை கூவி வித்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சித்த மருத்துவர் கூப்பிட்டு என்ன பணியாளை கூப்பிட்டு சொல்றாரு, அவனை சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லு, 1 மணி நேரத்துல அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. பணியாள் போய் சொல்றான், சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்றாரு. அவங்களை வீட்டுக்கு போய் சேர்ந்தான், ஒரு 5 நிமிஷம் அவனோட உயிர் தெரிஞ்சது. காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய குரல், அவனுடைய தொனியை வைத்து இவன் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கிற கண்டறியக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் சித்த மருத்துவம். அதனால உங்களுக்கு எத்தகைய நோயாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த சித்த மருத்துவ முறையை நாடி வாங்க. உங்களுடைய வியாதிகள் எதுவானாலும் நாங்கள் குணமளிக்கிறோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கையில். வணக்கம்.